இருக்கிறவங்க அனைவரையும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 29:2 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம எக்காலம் ஊதும் போது அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம், கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 9:1 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். இப்பொழுதும் நம்முடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு அருமையான ஒரு ஹிம், ஒரு பாமாலை பாடலை ஆங்கிலத்தில் நம்ம பாடப்போகிறோம். டு காட் பி த க்ளோரி என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடும்படிக்கு கேட்டுக்கொள்ளுகிறேன். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல். Jesus the Son, and give him the glory, great things he had done. Praise the Lord. கைகளை அப்படியே உயர்த்தி, let the earth hear his voice. Praise the Lord, praise the Lord, let the people rejoice. Oh, come to the Father through Jesus his Son, and give him the glory, great things he had done. Oh, perfect redemption, the purchase of blood, to every believer the promise of God. The vilest offender who truly believes, that moment from Jesus a pardon receives. Praise the Lord, praise the Lord, let the earth hear his voice. Praise the Lord, praise the Lord, let the people rejoice. Oh, come to the Father through Jesus the Son, and give him the glory, great things he had done. Praise the Lord, praise the Lord, let the earth hear his voice. Praise the Lord, praise the Lord, let the people rejoice. Oh, come to the Father through Jesus the Son, and give him the glory, great things he had done. Great things he had taught us, great things he had done, and greater rejoicing through Jesus the Son. But purer and higher and greater will be our wonder, our transport, when Jesus we see. Praise the Lord, praise the Lord.
இந்த பாடலை ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்களோட முழு பலத்தோடு பாடி அதை கேட்கும்போது பரலோகத்துக்கே போன மாதிரி இருக்கும். நான் இந்த பாடலோட ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன். 150 பேர் வந்து இணைந்து பாடுறாங்க, மைக்கே கிடையாது, அப்படியே பாடுறாங்க. கிளாசிக் ஹிம்ஸ் அந்த அந்த சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஏஞ்சலிக்காக இருந்தது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமும் அப்படியாக ஆண்டவரை துதிக்கிறது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. தேவனாகிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவனாகிய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவை என்று சொல்லியிருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம கலங்க தேவையில்லை. அவர் நம்மோடு கூட உண்டு. இந்த பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தலை நிமிர செய்தார். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்று பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்று பயம் நமக்கில்லையே. கிருபையால் என்னை
எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற என் தேவனே, நான் விழுந்த இடத்துல என்னை தூக்கி நிறுத்துகிற தேவனே, நான் வெட்கப்பட்ட இடத்துல எனக்கு நற்சீர் தருகிற என் தேவனே, அப்பா உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவஜனமே, ஒருவேளை இந்த வசனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதா, இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக, நான் வெட்கப்பட்ட இடத்துல என் தலையை உயர்த்துவீராக, எனக்கு நற்சீர் கிடைக்க செய்வீராக. அப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஜீசஸ், ஐ பிலீவ் இன் யூ. உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். இந்த வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க செய்வீங்க, நிச்சயம் செய்வீங்க, ஏற்ற வேளையில செய்வீங்கப்பா. அது வரைக்கும் நான் அடங்கி இருப்பேன் அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுப்பேன், நான் அடங்கி இருப்பேன். தேவனாகிய ஆண்டவர் எங்களுக்காக பிரதான ஆசாரியராய் இருக்கிறீரே அப்பா, எங்கள் பிரதான ஆசாரியரே. இரு திறத்தாரையும் ஒன்றாக இணைத்த எங்கள் பிரதான ஆசாரியரே, நாங்களும் கிருபாசனத்தண்டை நெருங்கும்படியாக உம்முடைய மரணத்தின் மூலமாக அப்பா எங்களை இணைத்தீரே தகப்பனே. பிதாவினிடத்தில் நாங்க போய் சேர உதவினீரே ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யேசுவா, எங்கள் பிரதான ஆசாரியரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் கிருபாசன தண்டை நெருங்க முடியும். We can go near the throne of God. We can grow near the throne of God. இன்றைக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது. இந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு இந்த பாடலை பாடும். பிரதான
உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? Let's sing Jesus, Yeshua. Let's proclaim His name. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட இயேசுவாவுடைய நாமத்தை உயர்த்தலாம். இயேசுவா எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இயேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. தேவஜனமே, அன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆசாரியர்கள் மாத்திரம்தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போக முடியும். பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருடத்திற்கு ஒரு முறை செல்ல முடியும். ஆனால் இந்த பிரிவினையை நீக்குவதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பித்தார். அவர் வந்து பாடுபட்டு சிலுவையில தன்னை விட்டு கொடுத்து ரத்தம் சிந்தினாரே, அவருடைய ஜீவனை விட்டாரே, அந்த நேரத்துல மேல் தொடங்கி கீழ் மட்டுமாக எருசலேம் தேவாலயத்தில் அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. தேவன் மனிதனோடு கூட இணைந்த நேரம் தான் அந்த நேரம். எல்லாரையும், இரு திறத்தாரையும், யூதர்கள் மாத்திரம் அல்ல, புறஜாதிகளாகிய நம்மையும் இணைத்த நேரம் தான் அந்த நேரம். இன்றைக்கு தைரியமாக கிருபாசன தண்டையில நம்ம சென்று ஆண்டவரை பார்த்து சொல்றோம், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை அவர் கொடுத்தாரே. எப்படி? நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இது சாத்தியமாயிற்று. நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசுவின் மூலம் தான் இது சாத்தியமாயிற்று. அவரை நோக்கி நம்ம நன்றி சொல்லலாம். அப்பா, எனக்காக நீங்க பரிந்துரை ஜெபம் செய்தீங்களே அப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே அப்பா, எனக்காக மரித்தீங்களே, எனக்காக பாடுபட்டீங்களே, எனக்காக நிந்திக்கப்பட்டீங்களே, எனக்காக அவமானப்படுத்தப்பட்டீங்களே, எனக்காக உம்முடைய ஜீவனை விட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த என் தேவாதி தேவனே, என் ராஜாதி ராஜனமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு காரியத்தை மாத்திரம்தான். நம்முடைய சரீரத்துல நாம் அவருடைய ஆலயமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை மாத்திரம் தான் அவர் விரும்புகிறார். அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நீங்க வந்து வாசம் பண்ணுகிற ஆலயமா நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களும் என்னை இழுக்கிறது. உம்முடைய ஆலயமாக நான் வாழ முடியாதபடிக்கு என்னை இழுக்கிறது ஆண்டவரே, என்னை தடுக்கிறது அப்பா. என் தேவாதி தேவனே, நீர் எப்போதும் என்னுள்ளே தங்கிரும், நீர் எப்போதும் என்னுள்ளே இருங்கப்பா. நானும் நீங்களும் அப்பா உறவாட உதவி செய்யுங்கப்பா. தேவனாகிய ஆண்டவருடைய ஆலயமாக நான் வாழ ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கலாமா தேவஜனமே? ஒப்பு கொடுத்துடலாமா ஆண்டவருடைய கரங்கள்ல? Let's surrender to the feet of the Lord. Let's surrender
Spirit of the Lord. ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்னில நீங்க வாழுங்கப்பா. என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நான் உங்களுக்கு சாட்சியா வாழ எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து என்ன நீர் ஆளுகை செய்வீராக. எங்க குடும்பங்களை ஆளுகை செய்வீராக. எங்களுடைய சபைகளை நீர் ஆளுகை செய்வீராக. உடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையில நான் உன்னை மறுதளிக்க கூடாதப்பா. எந்த சூழ்நிலை நாங்கள உங்களை விட்டு பின்னாடி போக கூடாது. எந்த பாடுகள் வந்தாலும், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நான் உமக்காக வாழ்வேன். நான் உமக்காக வாழ்வேன். உமக்காக மாத்திரம் வாழ்வேன். உதவி செய்யுங்க. கரங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.